அநேகர் எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் ஒரு பலன் வந்துருமா, அடுத்த நாள் ஒரு விடுதலை வந்துருமா, அடுத்த நாள் ஒரு என்ன ஆசீர்வாதம் வந்துருமா. அதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொள்றது இல்லை. அதுக்காக தேவன் உங்களை பலப்படுத்துகிறது கிடையாது. உங்களுடைய எண்ணம் இல்ல அது விடுதலை ஆகணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், அது வேணும், இது வேணும்னா நீங்க பார்க்கிறது. ஆனா அவர் பார்க்கிறது உங்களை. நீங்க பார்க்கிற எல்லாம் உங்களுக்கு வந்து முக்கியமா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய முக்கியம் நீங்க தான். நான் பவுல் சொல்றாரு, உங்கள் உடையதல்ல உங்களையே நாடுகிறேன். நீங்க ஊழியக்காரங்க, நீங்க கர்த்தருடைய வேலைக்காரர்களா இருக்கிற நாங்க உங்களுக்கு உடையவைகளை பார்த்து உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம், உங்களுக்காக நாங்க வசனத்துக்கு கொடுக்கிறோம் அல்ல. நீங்க என் எஜமானுக்கு தேவை என்பதனாலதான் அல்ல உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம், உங்களுக்கு ஆலோசனையை கொடுக்கிறோம், உங்களுக்காக உபவாசிக்கிறோம். உங்களுடைய காரியத்துல உங்களுடைய காரியத்துல உங்களுடைய யுத்தத்துல நாங்களும் உங்களோடு கூட நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வழி தப்பி போயிடக்கூடாது, மந்தையை விட்டு போயிடக்கூடாது, நீ இயேசுவோடு கூட இருக்கணும்னு சொல்லுகிறதுக்காக தான் அன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் கர்ப்ப வேதனை படுகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கர்த்தருக்குள்ள நாங்கள் கர்ப்ப வேதனைப்பட்டு உங்களை உங்களை காக்கும்படி நீங்க கண்மலின் மீது கட்டப்படும்படி நாங்கள் விரும்புகிறோம்.